ஸ்ருதியும் ரவியும் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் முத்து ரொம்ப பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரவி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இப்போ தான் மீனாவுக்காக தாலி செயின்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க செஞ்சார். உடனே அதை கொடுத்துட்டு கையில் இப்போ 10 லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுக்கவும் செஞ்சுருக்காரு. நம்மளாலையும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்லும்போது, அதை பார்த்துட்டு இருக்க ரவியுமே, ஆமாம் நானும் இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் இருந்தேன். நிச்சயமாக அண்ணன் முத்துவுக்கும் நம்ம அன்னிக்கும் ஏதாவது இந்த விஷயத்தில் நம்ம உதவி செஞ்சே ஆகணும். பாவம் முத்து முன்னை விட அதிக சவாரி எடுத்து ஓட்டுறான். அண்ணியும் அதுக்கு மேலே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது போக சங்கம், இங்கே வீட்டு வேலை, இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்க்குற நமக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? இனி நம்ம ஹோட்டல் மூலமாக ஏர்ன் பண்ணுற பணத்தை ஒரு பக்கம் அதோடைய சேவிங்ஸ்க்கு நம்ம போட்டுக்கணும். நிச்சயமாக இந்த கடன் அடைக்க நாமளும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டாங்க விஜயா. அதை எதுக்குடா நீங்கள் பண்ணணும்? அவங்க தானே கடன் அடைக்கிறேன்னு முன் வந்தாங்க, அவங்களே அடைக்கட்டுமே அப்படின்னு சொல்ல, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சின்னு ஏதாவது இருக்குதா இல்லையாம்மா? அது எப்படிம்மா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க? நீங்கள் செஞ்ச தப்புக்கு இங்கே முத்துவும் அண்ணியும் இந்த பழி ஏற்றுக்கிட்டு நாங்கள் அந்த பணத்தை கட்டுறோன்னு சொன்னதே பெரிய விஷயம். ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம எப்படி உங்களால் இவ்வளோ ஈஸியாக பேச முடியுது? அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்கிறோம், அதையும் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஏன் அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்க அந்த பணத்தை கட்டியே ஆகணுமா என்ன அப்படின்னு சொல்ல, உங்கள் பிள்ளை மனோஜ் வாங்கின கடனுக்காக தானே இப்போது முத்துவுமே அண்ணியுமே இந்த பணியை ஏற்றுக்கிட்டு அவங்க அந்த கடனை கட்டணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆசையாக அன்னிக்காக வாங்கி கொடுத்த நகை அது, அதையுமே கொண்டு கொடுத்துட்டு இப்போ பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஃபினான்சியர்கிட்ட. கொஞ்சம் கூட நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்லும்போது, அந்த மாதிரி யோசனை இவளுக்கு இருந்திருந்தாய் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இப்படி பேசுவாளா அப்படின்னு அண்ணாமலை பேசிக்கிட்டே வரேன். விஜயாவுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. விஜயாவை பார்த்துட்டு அண்ணாமலை முறைச்சிட்டு உடனே ரவியும் ஸ்ருதியும் பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் எடுத்த முடிவை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குப்பான்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நாங்கள் இந்த வீட்டை மீட்டெடுப்போம்னு சொல்லும்போது, நான் முதல்ல சொன்னதை தான் இப்போவும் சொல்கிறேன். இந்த வீட்டுக்கு இந்த உரிமைன்னு பார்த்தா அது ரவிக்கும் முத்துவுக்கும் மட்டும்தான். இவங்க 2 பேருக்கும் தான் என்னுடைய சொத்துல பங்கு இருக்குது. இனி 1 ரூபா ஒத்த பைசா கூட மனோஜுக்காக நான் எடுத்து கொடுக்க போகிறதே கிடையாது. அவன் வாங்கின கடனை அடைக்கிற முத்துவுக்கும் மீனாவுக்கும் இங்கே ஸ்ருதிக்கும் ரவிக்கும் தான் இது எல்லாமே போய் சேரும் அப்படின்னு இங்கே தன்னுடைய இறுதி முடிவையும் அண்ணாமலை சொல்லிட்டு போய்ட்றாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கோ பயங்கர கோபம் வரத்தான் செய்து, முத்து மீனாவுக்கு இந்த வீட்டை நான் கொடுக்கணுமா? அது கனவுல கூட நடக்காது. முதல்ல இந்த வீட்டை மீட்டெடுக்கட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு இங்கே நினைக்கவும் செய்கிறாங்க விஜயா. விஜயாவுக்கு மனசுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீட்டை மீட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. பேசாமல் நாம ஏன் சிந்தாமணிக்கிட்டேயே நம்ம உதவி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க எங்கள் விஜயாவும். ஆனாலும் சிந்தாமணி நம்மளை மீறி இங்கே கூட்டிகிட்டு வந்து எல்லார்கிட்டையும் உண்மையை உடைச்சிட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு கோபமும் இங்கே விஜயாவுக்கு இருக்க தான் செய்தோம். வீட்டுக்கு முத்துவும் மீனாவும் வராங்க. வந்த முத்து மீனா கிட்ட ஸ்ருதியும் ரவியும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லுங்க பலகுரல் அப்படின்னு இங்கே முத்து கேட்குறாங்க. வாங்க முதல்ல உட்காருங்கன்னு கூட்டிகிட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. என்னாச்சு, என்னது, என்ன ரவி அப்படின்னு அங்கே மீனா கேட்க, அது ஒன்றும் இல்லை அண்ணி, நீங்களும் எங்கள் முத்துவும் படுற கஷ்டத்தை நானுமே ஸ்ருதியும் பார்த்துட்ருக்கோம். எங்களால் முடிஞ்ச உதவியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்று வேணாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு எங்கள் மீனா சொல்ல, மீனா இது உங்களுடைய தனிப்பட்ட கடன் கிடையாதே, இந்த வீட்டோட பிரச்சனை. இந்த வீட்டோட பிரச்சனையில் உங்களுக்கு மட்டும்தான் பாக இருக்கா? இல்லை எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல. என்னை வேறு யாரோ ஒருத்தவங்களாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தான் இந்த வீட்டுக்கான உரிமை எனக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைல்ல மீனா அப்படின்னு சொல்ல, சச்சா நான் அப்படிலாம் எதுவும் யோசிக்கலை, அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்லவும் இல்லைன்னு மீனா சொல்கிறாங்க. அப்போ முத்து, நாங்கள் கொடுக்குற இந்த உதவியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு முத்துக்கிட்டே மீனா கிட்டே ரவியும் ஸ்ருதியும் சொல்ல, முத்துவும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியும் ஸ்ருதியும் சொல்கிறாங்க. என்கிட்ட இருக்க நகைகள் எல்லாத்தையும் அடகு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். மீனா, நீங்கள் விற்றீங்க, அடகு வைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, அது போல தானே இதுவும் சொல்ல, அப்படி ஒன்றும் வேணாம் ஸ்ருதி, அது உங்கள் வீட்டில் உங்களுக்காக போட்ட நகை, இது என் புருஷன் எனக்காக எடுத்த நகை, இதை நான் வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்காக கொடுத்த நகையை எடுத்து இந்த வீட்டுக்காக அடகு வைக்கணுன்றதான் பின்னாடி பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க திரும்ப பிரச்சனைக்கு வருவாங்க. இது மேலும்
மேலும் மேலும் மாமாவை காயப்படுத்தும்னு சொல்ல, ஆமாம் மீனா சொல்கிறது சரிதான் பலகுரல், இந்த விஷயத்துல நீ எங்களை தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்ல, உடனே ஸ்ருதி ரவியை பார்க்குறாங்க. சரிண்ணா, அப்போது ஸ்ருதியுடைய நகையை எடுக்க வேணாம், ஆனால் எங்ககிட்ட நாங்கள் பணம் சேவிங்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த பணத்தையாவது நீ வாங்கிக்கலான்னு சொல்லும்போது முத்துவும் மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. இங்கே மீனா வேறு வழி இல்லாமல், சரி ரவி, நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம், பத்தாத பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேன்னு இங்கே ரவியும் சொல்லிடுறாங்க, ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு கோபமாக தான் வருது. இந்த வீட்டுக்கு இவ தான் எல்லாமேன்ற மாதிரி இப்போ இவ கையில் முடிவு எல்லாமே போயிடுச்சுன்னு பார்த்துட்டே தான் இருக்காங்க. விஜயாவால் எதுவுமே செய்ய முடியலை. விஜயா அடுத்த நாள் இந்த கோவத்தை எப்படி வழிகாட்டுறதுன்னு தெரியாமல் பார்வதி வீட்டுக்கே போகிறாங்க. வா விஜயா, உள்ளவா வந்து உட்காருன்னு சொல்லும்போது சிவன் அப்போ தான் இங்கேருந்து கதையெல்லாம் பேசி முடிச்சுட்டு, சரி பார்வதி நீ பேசிக்கிட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அப்போ பார்வதியை பார்க்குறாங்க விஜயாவும். என்ன விஜயா, என்னாச்சு, ஏன் உன் முகமெல்லாம் வாடி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்வதி. விஜயா அப்போ தான் வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்ல, அடக்கடவுளே, இருந்தாலும் நீ அண்ணனுக்கு பண்ணது அதுவும் எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, சொல்லாமல் செஞ்சது தப்பு இல்லையா விஜயா, எதுவாக இருந்தாலும் நீ அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தானே செஞ்சுருக்கணும், எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் விஜயா கிட்ட பார்வதியும். நான் என்ன இதெல்லாம் வேணும்னு ஏவா பண்ணினேன், அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, வேறு வழியில் வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சா தான் பணத்தை கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க, வீட்டு பத்திரம் பேங்கில் இருந்தது, அதனால தான் நாங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணோன்னு சொல்ல, ஆனால் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு விஜயா, அதுக்காக அண்ணன் உங்ககிட்ட கோவப்பட்டதும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விடு பார்வதி, ஆனால் இப்போ அந்த மீனாவுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அவள் இந்த வீட்டில் நடத்துகிற நாடகத்தை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலை, எல்லா முடிவையும் அவளே எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும்போதும், இல்லை விஜயா நீ அப்படி நினச்சிக்கிற, மீனா எப்போதும் ஒரே மாதிரியே தான் இருக்கா, மீனாவை பற்றி ஏன் நீ இன்னமும் தப்பாகவே நினச்சிட்டு இருக்க, நீ மீனாவை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அந்த குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆனால் நீ அந்த சந்தோஷத்துக்குள்ளே போக மாட்டேன்னு வெளியே விடாப்படியாக நின்றுட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கவும் மாட்டுதுன்னு அங்கே பார்வதி சொல்கிறாங்க. உங்ககிட்ட வந்து என் கஷ்டத்தை சொல்லணும்னு நினச்சேன் பார்த்தியா, என்னைய சொல்லணும் அப்படின்னு பார்வதி கிட்ட கோபமாக பேசிட்டு விஜய் அங்கேருந்து போக, விஜயா நீ திருந்தலாம், ஆனால் திருந்த முயற்சி பண்ண மாட்டேற, எடுக்கிற முயற்சி ஒன்றும் இங்கே சிந்தாமணியால் உங்ககிட்டேருந்து கைவிட்டு தான் போகுது, இனி நான் என்ன சொல்லியும் நீ அதை கேட்க போகிறதில்ல அப்படின்னு பார்வதி நினச்சிட்டு இருக்காங்க. விஜயாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பார்வதி கிட்ட பேச வந்த விஷயத்தையும் ஒழுங்காக பேசாமல் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுனால விஜயாவுக்கு பிடிக்கல, அதனால் அங்கேருந்து கிளம்பி போகவும் செஞ்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்து மீனா கஷ்டப்பட்டு ரொம்ப ஓடி ஓடி உழைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே மீனா கிட்ட ரொம்ப வலிக்குது மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது. சரி இருங்கங்க, உங்களுக்கு நான் ஒத்தடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வெந்நீர் கொண்டு வந்து வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கும்போதே கீழே படுத்திருக்க முத்து மீனாவை பார்த்துட்டு, இங்கே இவ்வளோ அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதில்லை, ஆனால் என்ன ஒன்று, பசிச்சாலும் எதையும் சரியாக சாப்பிடாம நம்ம தினம் அந்த நோக்கத்தை பற்றியே யோசித்து கடனை அடைக்கணுன்றதுக்காக ஓடிட்டே இருக்கோம்ல, அதுதான் மீனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அப்பாவுடைய முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்க்கணும், அதுக்காக இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னாச்சு உன் கையில் அப்படின்னு ஒத்தடம் கொடுத்துட்ருக்கும்போதே மீனா கையை பார்க்குறாங்க. கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப செவந்து போயிருக்கு. என்னாச்சு மீனா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு முத்து கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க விடுங்கங்க அப்படின்னு சொல்ல மீனா அப்படின்னு பதட்டத்தோட முத்து கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும், இல்லை முன்னை விட இப்போ அதிகமான ஆர்டர்ஸ் எடுக்கிறேன், இனி அதிகமாக பூ கட்டுறேன், மாலை கட்டுறேன், நிறைய இடங்களுக்கு எல்லாத்தையும் டெலிவரி கொடுக்குறேன், அதனால தாங்க இப்படி இருக்கு கை அப்படின்னு சொல்லும்போது, அட முதல்ல கிளம்பி உட்காந்த மீனாவை பார்த்துட்டு கையில் இருக்க கையை பார்த்துட்டு கையில் வந்துட்டு ஆயில்மெண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேடி வந்து போட்டு விடவும் செய்கிறாங்க. என்ன மீனா கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, அது எப்படிங்க உங்களுக்கு இருக்க அதே வேலை மாதிரி தாங்க எனக்கும், நினச்சாலும் முடியாதுங்க, கடனை அடைக்கிற வரைக்கும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கதாங்க சொல்லுது அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் என்னை விட உனக்கு அதிக வேலைஇல்லை, வீட்லேயும் எல்லா வேலையும் பார்த்துக்கணும், அதில் பூ மாலைன்னு எல்லாத்தையும் சேர்த்து கட்டணும், பூக்கடையை போய் கவனிச்சுக்கணும், சங்கத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் போய் பார்த்துக்கணும், இது போக பூக்களை டெலிவரி கொடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மீனாவும், சச்ச எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை, மாமா முகத்தில் சந்தோஷத்தை பார்க்குற வரைக்கும் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இருந்தாலும் உன்னையும் நான் ரொம்ப சிரமப்படுத்துகிறேனோன்னு தோணுது மீனா, அந்த முட்டாள் மனோஜ் பண்ண வேலைக்கு இப்போ நாம் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்,
கூடவே அப்பாவும் அப்படின்னு அங்கே முத்து சொல்ல, ஏங்க முதல்ல நம்ம கடன் அடைப்போம், பிறகு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அது வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையிலையும் சிக்காம தாங்க இருக்கணும். ஏன்னா நாம் இப்போ பணம் 10 லட்ச ரூபாயை திருப்பி கொடுத்துருக்கோம். மீதி 38 லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும். 38 லட்ச ரூபாயில் எப்படியாச்சும் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு கூட இருக்கவங்களும் நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, புரியுது மீனா, அம்மாவை பற்றி தானே சொல்கிறேன் அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அத்தைக்கு இந்த வீட்டில் என்னையை பார்த்தாலே பிடிக்க மாட்டுது. அதுவும் அந்த கடனை நாம் 2 பேரும் அடைப்போம்னு சொன்னதுலேருந்து, மாமா நமக்கு சொத்தில் தான் பங்கு இருக்குது மனோஜுக்கு இல்லைன்னு சொன்னதுலேருந்து அத்தையோடைய பார்வைகள் எல்லாமே வித்தியாசப்படுது. அவங்க என்னை முன்னையை விட ரொம்ப கோபமாக தான் பார்க்குறாங்கன்னு சொல்ல, புரியுது மீனா, இந்த வீட்டில் உன்னுடைய நிலைமை என்ன, கஷ்டம் என்னன்னு என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஆனால் அதுக்கப்புறம் அப்பாவுடைய சொத்துக்காக நம்ம இதை செய்யலை, அப்பாவுடைய சந்தோஷத்துக்காக தான் அதை செய்கிறோன்றத அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இருக்க தான் செய்கிறாங்க. முத்து அடுத்த நாள் காலையில் விடியறதுக்கு முன்னாடியே சவாரிக்கு கிளம்பி போக, மீனா வீட்டில் இருக்க அத்தனை வேலைகளை முடிச்சுட்டு தன்னுடைய பூ வேலையை கிளம்பி பார்த்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவியும் ஸ்ருதியும் தன்னுடைய ஹோட்டலில் ரொம்ப மும்முரமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கவும் செய்கிறாங்க. இது விஜயாவுக்கு ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தை கொடுக்கறது என்னதான், இந்த வீட்டோட நிலைமை என்ன, இப்படி இருக்கிற நிலைமை எப்போ மாறும், இனிமே இந்த வீட்டோட ஆட்சி நம்ம கைக்கு எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனையில் தான் இங்கே விஜயாவும் இருக்காங்க. ஆனால் இதுக்கு இடையில இங்கே மீனாவுக்கு முத்துவுக்கும் ஒரு யோசனை தோணுது. மீனா முத்துவை பார்க்க கார் செட்டுக்கு போகிறாங்க. அந்த பக்கமாக டெலிவரிக்காக பூவை கொடுத்துட்டு, செல்வத்துலேருந்து எல்லாருமே அங்கே இருக்க, என்ன மீனா இந்த பக்கம் வந்திருக்குன்னு சொல்ல, சரியாக சாப்பிட்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட வந்து மீனா கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் நான் நல்லா தான் சாப்பிட்றேன் மீனா, இதோ இப்போ கூட சாப்பிட்டுட்டு அடுத்த சவாரிக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, எங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட நான் பேசிட்டு போகலான்னு தாங்க வந்தேன்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா, என்ன விஷயம்னு முத்து கேட்குறாங்க. செல்வமும், என்னம்மா தங்கச்சி ஏதாச்சும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி யோசித்தேன் அப்படின்னு சொல்ல, என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே உங்கள் அண்ணன் வீடு வாங்குறதா சொல்லிட்டு ஒரு ஆளுக்கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஏமாந்துரு இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இங்கே மீனா சொல்கிறாங்க, உடனே அந்த ஆள் இப்போ எங்கே இருக்கான் என்னன்னு கண்டுபிடிச்சா கூட நம்ம பணத்தை திருப்பி வாங்கிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, மீனா, அவனை தான் நம்ம கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சோம். ஆனால் அவங்ககிட்ட பணம் எல்லாமே செலவாயிடுச்சு, நான் செலவு பண்ணிட்டேன் தானே சொன்னான். அப்படி இருக்கும்போது அவங்ககிட்டேருந்து 30 லட்ச ரூபா பணத்தை நம்மளால் இப்போ உடனே எப்படி வாங்க முடியும்? அதுவும் நம்ம அவசரத்துக்கு அவன் பணம் கொடுக்கணும்ல, அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தான், இப்போ அவனும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியாயிட்ட தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதாங்க சந்தேகமாக இருக்குது. ஸ்டேஷனில் எப்படிங்க அவர் வெளியாக முடியும்? ஒன்று ஜாமீன் போட்டு நம்ம தான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலை, ஜாமீனில் வெளியே போனார்னா அப்போ ஜாமீனில் வெளியே எடுத்தது யார்? அவங்க மூலமாக நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த ஆள் எங்கே இருக்காருன்ற விஷயமும் நமக்கு தெரிய வரும்ல அப்படின்னு முத்துவும் மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இங்கே செல்வமும், ஆமாம் முத்து, சரி தங்கச்சி நீ சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அப்போது இங்கே ஜாமீனில் வெளியே எடுத்தது யாருன்னு ஸ்டேஷனில் போய் விசாரிச்சா தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சீக்கிரமாக இந்த விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக செஞ்சு கொடுங்கன்னு சொல்லாட. என்னம்மா நீங்கள் எனக்காக ஒரு உதவி கேட்குறீங்க? நீங்கள் எனக்காக எவ்வளவோ விஷயத்த பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ணலைன்னா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே செல்வமும், சரி முத்து நீ சவாரிக்கு போ, நான் இந்த வேலை விஷயமா பார்த்துட்டு வரேன்னு செல்வம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீ சொன்னதெல்லாம் சரிதான் மீனா, ஆனால் பணம் மட்டும் எப்படி மீனா கிடைக்கும்? எனக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு ஏதோ மனசுக்குள்ளே ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குங்க. எனக்கு அவங்க மூலமாக படம் கிடச்சிடுன்ற ஒரு நம்பிக்கை கொஞ்சமாவது இருக்குங்க. மீதி 5 லட்ச ரூபாயோ 8 லட்ச ரூபாயோ நம்மளால் முடிஞ்சதை பார்த்து திருப்பி கொடுத்துக்கலாம். பார்த்தா அதுக்கு ஸ்ருதியும் ரவியும் வேற ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த பணம் மட்டும் கிடச்சிட்டுனாலே போதுங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, முத்துவும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மீனா எப்போதும் போல் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே இங்கே ரவியும் ஸ்ருதியும் வந்து என்ன பண்ணுறாங்க, கிச்சனில் எல்லாம் வேலையும் முடிச்சிடுறாங்க. வந்து பார்த்த மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அண்ணி, நாங்கள் தான் வந்து முதலே சமைச்சோம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக நாங்கள் இந்த உதவி கூட பண்ணலைன்னா எப்படி? இனிமேல் நீங்கள் இந்த சமையல் வேலையை பற்றியெல்லாம் யோசிக்கவே வேணாம். வீட்டுக்கு வந்து நானே இனி எப்போதும் போல் சமைச்சிட்றேன். ஹோட்டலில் சமைக்கிறதுனால வீட்டில் நம்ம ஒரு 7-5-6 பேருக்காக வந்து
வந்துட்டு என்னால் சமைக்க முடியாதா என்ன? அண்ணி இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல இங்கே மீனா கண்கலங்கி ரவியை பார்க்குறாங்க. ஸ்ருதியும் என்ன மீனா நீங்கள் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டுன்னு சொல்லும்போது இல்லை எனக்காகவும் அவருக்காகவும் யோசிக்க நீங்கள் எல்லாம் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்லும்போது அண்ணி அண்ணின்றவங்க அம்மான்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கஷ்டப்படும் போது என்னால் எப்படி அண்ணி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல மீனா இன்னுமே கண் கலங்கிடுறாங்க. அண்ணி அழுகாதீங்க நீ அப்படின்னு ரவி சொல்லும்போது இல்லை ரவி நீ சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே ஸ்ருதி ரவி மீனாவும் சொல்ல அட மீனா கண்லேருந்து தண்ணியெல்லாம் வருதேன்னு சொல்லிட்டு இங்கே ஜாலியாக பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. இதை பார்த்து விஜயாவுக்கு தான் ரொம்ப வைத்தறிச்சலாகவும் இருக்குது. அது போக அண்ணாமலை விஜயா கிட்ட பேசுறது கூட இல்லை. மனோஜுக்குமே இது வருத்தத்தை தான் கொடுக்குது. மனோஜ் வந்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்துட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்கும் போது அங்கே வர முத்துக்கிட்ட என்னடா எப்போதும் போல் இன்னைக்கு முன்னையை விட கார் அதிகமாக ஓட்டுற போல் ஆனால் உன்னால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாதே. நீ தான் அளவுக்கு மீறி தண்ணி அடிப்பேன். தண்ணி அடித்து பாதி பணத்தை அதிலே செலவு பண்ணிடுவேன். நீ எப்படி 48 லட்ச ரூபா பணத்தை உன்னால் திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்ல 48 லட்ச ரூபா கடனை வாங்கி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அப்பா கையெழுத்தை போட்டு ஃபோர்ஜரி பண்ணி வாங்கின நீயே இவ்வளோ தூரம் பேசும்போது நான் பேச மாட்டேன்னு நினைக்கிறியாடா? இங்கே பார் உன்னால் அந்த பணத்தில் வாங்கி இவ்வளோ ஈஸியாக செலவு பண்ணும்போது என்னால் செலவே பண்ண முடியாமல் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு என்னால் வாழவும் முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுலேயே ஒரு நல்ல விஷயம் இருக்குது தெரியுமா? இப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த பழக்கமே நம்ம கைவிட்டு போயிடும். நம்ம கடனை அடைக்கணும்னு ஓடும்போதும் அந்த பணத்தை பற்றின சிந்தனையும் அந்த பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணுன்ற சிந்தனை தான் அதிகமாக வறுமையை தவிர்த்து நம்ம எப்படி குடிக்கலாம் எங்கே போனால் என்ன சாப்பிட்லான்ற யோசனை கொஞ்சம் கூட வராதுடா. அதெல்லாம் உனக்கு மட்டும்தாண்டா வரும். உன்னால் மட்டும்தாண்டா முடியும். உன்ன மாதிரியே இந்த வீட்டில் நானும் ரவியும் இருப்போன்னு மட்டும் நினைக்காத. உன்னை மாதிரி அடி முட்டாள் உலகத்திலே வடிகட்டின முட்டாள் நீ மட்டும்தான். அம்மா உன்னை அப்படி தானே வளர்த்து வச்சுருக்காங்கன்னு இங்கே வேணும்னே திட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு முத்து சாப்பிட்றதுக்காக போய்ட்றாங்க. உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. என்னை தேவையில்லாமல் சீண்டுனா அப்புறம் அசிங்கப்பட்டு தான் நீ பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே முத்துவும் மொத்தத்தில் அசிங்கப்பட்டு தான் உட்காந்துருக்காங்க. இங்கே மனோஜும் விஜயாவுக்கோ மறு பேச்சு பேச முடியலை. ஏன்னா இங்கே அண்ணாமலை இருக்கிறதுனால முத்து போய் சாப்பிட்றாங்க. நல்லா சாப்பிட்டு போய் படுக்கவும் போய்ட்றாங்க. ஏங்க ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செல்வம் நாளைக்கிட்ட தான் அந்த விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு முத்துவும் சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலையும் முத்து மீனா 2 பேருமே செல்வத்தை பார்க்குறதுக்காக போகிறாங்க செட்டுக்கு. அப்போ செல்வம் வந்துட்டு டேய் முத்து நேற்றே உனக்கு ஃபோன் பண்ணேன்டா, ஆனால் உன் ஃபோன் தான் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னு சொல்ல ஆமாம் இது ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வராங்க. பக்கத்தில் எங்கள் செல்வமும் டேய் முத்து நான் விசாரிச்சேன்டா. ஆமாம் விசாரிச்சதில் என்னடா தெரிஞ்சதுன்னு சொல்ல ஒரு வக்கீல் தான் கிடச்சார். அவர் நம்பர் தான் எனக்கு கிடச்சிது. அவர் தான் அந்த கதிர்ன்ற ஒருத்தனை ஜாமீனில் வெளியே எடுத்ததாக சொல்கிறாங்க. அவரும் அவர் ஒய்ஃபுமே உள்ளே இருந்திருக்காங்க. பணம் கிடைக்கணும்னா வெளியே போனால் தான் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்கள ஜாமீனில் வெளியே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த வக்கீலுமே பார்க்கலன்னு தான் சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் ஏன் இப்படி வந்துட்டு வாலண்டியராக வந்துறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் செஞ்சுருக்காங்க. கதிரோடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு வேண்டப்பட்டவர். அவர் சொல்லி தான் நான் வந்து கதிரை வந்துட்டு வெளியே எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் வந்துட்டு அப்படியே செல்வம் வந்துட்டு சொல்ல இப்போ அவன் எங்கே இருக்கா என்னன்ற டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியுமா ஏதாவது சொன்னாரான்னு சொல்லி கேட்க அவங்கள ஜாமீனில் வெளியே எடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க டீட்டெயில்ஸே தனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்துவுக்கு மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏங்க ஜாமீனில் வெளியே எடுத்தாலும் நாம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலை. அப்படி இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் மூலமாக அவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அவங்க இந்த ஊரை விட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல சரிம்மா தங்கச்சி இதை பற்றி நானும் விசாரிச்சிட்றேன்னு இங்கே செல்வமும் சொல்லிடுறாங்க. தனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்றதுனால இங்கே செல்வம் என்ன பண்ணுறாங்க அது மூலமாக தான் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ அவங்க மூலமாகவே டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு அவருக்கு கால் பண்ணுறாங்க. செல்வமும் கால் பண்ணி கேட்க சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க அட்ரஸ் ஏன்னா அடிக்கடி வந்துட்டு சைன் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அதனால் அவங்களுடைய அட்ரஸ் வந்துட்டு கேட்குறாங்க. அவங்க அட்ரஸை வந்துட்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்த அட்ரஸில் போய் பார்த்தா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு செல்வமும் சொல்ல மீனா சொல்கிறாங்க நானும் வரேங்க அப்படின்னு சொல்ல இல்லை மீனா நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லைங்க இன்னும் நமக்கு டைமே முடிய போகுது. நம்மளால் பணத்தை இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு புரட்டி எடுக்கவும் முடியல. பணம் கடைசி நேரத்தில் நம்ம கைக்கு கிடைக்காம போயிடுச்சுனாலும் ரொம்ப வருத்தமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே முத்து மீனா ஒரு பக்கம் கஷ்டப்படுறத பார்த்த ரவி ஸ்ருதியும் என்ன தான் சொன்னாலும் நாம் 30-35 லட்ச ரூபாயை நம்ம எப்படியாவது திருப்பி கொடுத்தணும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்க ஒரு வகையில் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் எல்லா வகையிலுமே இங்கே சிந்தாமணின்றவங்க வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த பணத்தை வந்துட்டு கொடுக்கக்கூடாது, கொடுக்க விட்டுட்டோன்னா நமக்கு வந்துட்டு அந்த வீட்டோட பத்திரம் அவங்க கைக்கு போயிடும், அந்த வீட்டோட பத்திரம் இனி நம்ம கைக்கு வந்து சேர்ந்துராது அப்படின்றதுல இங்கே சிந்தாமணி ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்துலையும் முத்து மீனா அவங்களுடைய வேலைக்கு வந்துட்டு பல இடங்களை செக் வச்சுட்டே தான் இருக்காங்க. இதனால் அவங்களுக்கான வருமானமும் கம்மியாகுது, அவங்க சேர்த்து வைக்க போகிறதுக்கான காசும் கம்மியாகுது. 10 லட்சத்தை கொடுத்தாச்சு, 10 லட்சத்துக்குள்ளே சேர்க்கறதுக்குள்ளேயே அவங்களுக்கு ரொம்பவே முடியாமலும் போயிடுது. இப்போது எங்கே போய் யாரை நம்பி எவ்வளோ கடன் வாங்குறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க எங்கள் மீனா முத்து இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தவிச்சிட்டு இருக்கும்போது தான் வீட்டில் விஜயா வேற சொல்லி திட்டுறாங்க, இதுங்களை நம்பி நீங்கள் கடனை வந்துட்டு அடிக்க சொன்னீங்க, ஆனால் இதுங்களால் முடியவே இல்லை பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு வீட்டில் அண்ணாமலையும் வீட்டில் முத்து மீனாவையும் இவங்களையும் கேள்வி கேட்குறாங்க. முத்துவுக்கோ மீனாவுக்கோ இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் உள்ளே போகவும் செஞ்சிடறாங்க. என்னங்க ஆச்சு இன்னைக்கு, அந்த கதிரை போய் தேடி போய் பார்த்தீங்களே, ஏதாவது தெரிஞ்சதான்னு சொல்லி கேட்க, இல்லை மீனாவும் அந்த அட்ரஸ்லேயே இல்லை அப்படின்னு இங்கே முத்து ரொம்ப கவலையோட சொல்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொஞ்சம் பயமும் பதட்டமும் கூடுதலாக வரவே ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணனா நம்ம கடனை அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்துட்டு ரவிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த நகையை விற்றோ இல்லை அடமானம் வச்சோ மொத்த பணத்தை கொண்டு வந்து நாம் இந்த வீட்டு கடனை அடைக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை அண்ணி சொல்கிற மாதிரி உங்கள் அப்பாவோ அம்மாவோ பிரச்சனைக்கு வந்துட்டாங்கன்னா அது வேறு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும், இதுக்காக தான் பொண்ணு வீட்டிலேருந்து நகை வாங்கினீங்களான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை இன்னும் அசிங்கப்படுத்துவாங்க. வேணாம் ஸ்ருதி, நம்ம அந்த தப்பை மட்டும் பண்ணவே கூடாதுன்னு சொல்ல, இப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை ரவி, ஏன்னா நாளைக்கு வீடு அவங்க பக்கம் போகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு வழி ஏற்பாடு பண்ணி தானே ஆகணும். இதை பற்றி யோசிக்க வேணாம், காலையிலேயே நம்ம நகையை கொண்டு விற்றுட்டோ இல்லை அடமானம் வச்சோ வர்ற பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடலாம். நாளைக்கு வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் இந்த பணத்தை அவங்க கையில் ஒப்படைச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே ரவியுமே வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் காலையில் பணமும் கையில் இல்லை. பணத்தை வந்துட்டு தேடி அலைஞ்சிட்ருக்க எங்கள் செல்வம், அதாவது அந்த கதிரேசனும் கைக்கு கிடைக்கல. கடைசி நேரம் வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு ஃபினான்சியர் வந்துடுறாங்க, இந்த சிந்தாமணி வந்துடுறாங்க. இப்படி 2 பேரும் வந்ததை பார்த்ததும் விஜயாவுக்கு ரொம்ப பதட்டமாக போயிடுது. விஜயா அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன சிந்தாமணி, இப்போ இதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன மாஸ்டர் பண்ண சொல்கிறீங்க, இன்னையோட டைம் முடிய போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே யோசனையோடு இருக்கும்போது தான் எங்கள் வீட்டில் வந்துட்டு அவங்கள பிரச்சனைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இன்னையோட கொடுத்த டைம் முடிய போகுது, ஆனால் உங்கள் கையிலேருந்து இன்னும் பணம் வரல. 10 லட்சம் 15 லட்சம் பணத்தை கொடுத்ததோடு சரி, மீதி பணத்தெல்லாம் யார் கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு முத்துவும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கேன். என்ன இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க, பத்திரத்தில் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு எல்லாரும் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நம்மளை ரொம்ப சோகமாக ரொம்ப பாவமாக முத்துவை மீனாவையும் பார்க்க ஸ்ருதியும் ரவியும், எங்ககிட்ட நகை இருக்குது, இந்த நகையை கொண்டு கொடுத்து நாங்கள் பணத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல, இந்த நகை இப்போ கொண்டு கொடுத்து எப்போம்மா பணம் கைக்கு கிடைக்கும், என்னம்மா விளையாடுறீங்களா, கொடுத்த டைம் இன்னையோட முடியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபினான்சியர் திட்டவும் செய்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் கொடுத்த உடனே அங்கே நிற்கிற முத்துவும் இங்கே பார்த்துட்டு, ஆமாம் சார் நீங்கள் கொடுத்த டைம் இதோட தான் முடியுது அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லாரும் கிளம்புங்க, இதுக்கு மேலே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது விஜயாவும் அழுகிறாங்க. அங்கே மனோஜும் முகத்தை சுகமாக வச்சு நிற்கிறாங்க. எல்லாம் உன்னால தாண்டான்னு சொல்லிட்டு மனோஜ் இங்கே முத்துவை பார்த்து திட்ட, இன்னொரு வார்த்தை பேசினேன் அப்புறம் என் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், உன்னை அடித்து இதே இடத்துல என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லும்போது மனோஜ் பயந்து போய் நிற்கிறாங்க. உங்கள் சண்டையெல்லாம் வீட்டுக்கு வெளியே போய் போட்டுக்கோங்க, இனிமேல் இது எனக்கான ப்ராப்பர்ட்டி, இது என்னோட வீடு, நான் சொந்தமான வீடு, இது என்னுடைய பொறுப்பில் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லும்போது ஃபினான்சியரை பார்த்துட்டு முத்து கையை குட்டிட்டு சிரிக்கவும் செய்கிறாங்க. என்னங்க இந்த நேரத்தில் கூட ஏங்க இப்படி சிரிக்கிறீங்கன்னு சொல்ல, ஐயோ மீனா, நேற்று செல்வமும் நானும் அந்த கதிரை தேடி போகணும்ல, அப்போ தான் மீனா எனக்கு ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு, இப்போ பணத்தை சிந்தாமணியே கொடுப்பாங்க பாருன்னு சொல்ல, என்னென்னமோ என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அட ஆமாம் மீனா, நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த பணம் ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் இருக்குமா, அதில் ஒரு 8 லட்ச ரூபா பணம் இதோ இருக்குது, மீதி 30 லட்ச ரூபா பணம் சிந்தாமணி இப்போ போட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன மீனா, என்னங்க சொல்கிறீங்கன்னு மீனா பதட்டத்தோடு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, அந்த கதிரோட அட்ரஸ் தேடி போகும்போது அவனும் அவன் பொண்டாட்டியும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி ஓரத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. நானும் செல்வமும் கையும் களமும் அவங்க 2 பேரையும் பிடிச்சது மட்டும் இல்லை மீனா, அவனுங்களை பிடிச்சு அடித்து உதைச்சதில் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி திருட்டு பணம் இது எல்லாத்தையும் கொஞ்ச நாளையில் உடனே செலவு பண்ணவும் முடியாது. இந்த பணத்தை எல்லாம் சிந்தாமணிக்கிட்ட கொண்டு கொடுத்து அதுக்கான வருமானத்தை இவங்க வாங்கிக்கிட்டாங்க.
30 லட்சம் அடித்ததான் இவன். ஆனால் அடிக்க சொன்னது இந்த சிந்தாமணிக்கு இப்போன்னு இல்லை, இதுக்கு முதல்லேருந்தே இந்த வீட்டை அபகரிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அது போக இந்த மாதிரி ஆட்களை வச்சு சம்பாதிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த சிந்தாமணி பண்ணின பல லீலைகள் நிறைய இருக்குமேனா, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது, வீட்டுக்கு ஆசைப்படுறது, பணத்துக்கு ஆசைப்படுறது, ரவுடி தொழில் பண்ணுறது, இந்த மாதிரி தொழில்களை மட்டுமே வல்லமை வாய்ந்தவங்க தான் இந்த சிந்தாமணியுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் உனக்கு தெரியாதே, அதெல்லாம் இப்போது லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பணத்தை இப்போ சிந்தாமணி உங்கள் கையாலேயே கொடுக்குறீங்களா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு போகணுமான்னு சொல்லும்போது சிந்தாமணி பார்த்து, என்னடா மிரட்றியா, நீயே ஒரு ஆளை செட் பண்ணி நீயே இப்படியெல்லாம் என்ன பேச வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க எங்கள் சிந்தாமணி. அதுக்கு அந்த ஆள் ஏற்கனவே இங்கே வாக்குமூலம் கொடுத்ததுலேருந்து அந்த ஆள் வந்துட்டு சிந்தாமணிகிட்ட பணம் கொடுக்கும்போது அவங்க மனைவியே வந்துட்டு அதுக்கு தெரியாமல் ஃபோட்டோ எடுத்த வரைக்கும், ஏன்னா சிந்தாமணியை மிரட்டியே பணம் வாங்கலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதையுமே காட்டுறாங்க. நீ அந்த ஆளுக்கிட்டேருந்து 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கினதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட கரெக்டாக இருக்குது. இப்போ கூட என்னால் அதை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு கொடுக்க முடியும். ஏன்னா நீ இப்போது இந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஆள். உன்னை ஸ்டேஷன் வரைக்கும் ஏற்கனவே ஒரு தடவை அனுப்புனதே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நீ பணத்தை கொடுக்க போறியா இல்லை ஸ்டேஷனில் போய் கம்பி என்ன போறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போதே சிந்தாமணியோ பதட்டத்தோடு பார்க்குறாங்க. என்ன சிந்தாமணி, அப்போது எங்கள் குடும்பத்தை நீ ஆரம்பத்துலேருந்தே டார்கெட் பண்ணிட்டு தானே இருந்திருக்கேன். அப்போது வீட்டு விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நீ ஏமாற்றி தான் வாழ்ந்துட்டுருக்கியா? அப்போ சொந்தமாக சுயமாக உழைச்சலாம் நீ வாழலை அப்படின்னு மீனாவும் திட்டுறாங்க. முத்துவும் அண்ணாமலையும் இங்கே சிந்தாமணியை பார்த்து முறைக்க சிந்தாமணி உடனே வீட்டுக்கு தான் ஆளுக்கு ஃபோன் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்களும் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் பணத்தை கொண்டு வந்து கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க. கையில் கொடுத்தோடனே அந்த சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, அதை அந்த ஃபினான்சியர் கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க. வேறு வழியே இல்லை. சிந்தாமணி இப்போ சரியான லாக்கில் வந்துட்டு மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால அதுலேருந்து வெளியாகவே முடியாது. அதனால் இப்போ சிந்தாமணியும் மாட்டிக்கிட்டதுனால பத்திரத்தை முத்து கையில் ஒப்படைக்கிறாங்க. முத்துவும் அந்த பத்திரத்தை வாங்கின கையோட தான் அப்பா கையில் கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்பா, இனிமேல் இது நமக்கான வீடு, நமக்கு சொந்தமான வீடு, இனி எதையுமே பண்ண முடியாது. என்ன சிந்தாமணி, எங்களுக்கான வேலையை நிறுத்தினேன், நாங்கள் எங்கே ஓடினாலும் அங்கே ஆளை செட் பண்ணி எங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தேன், பணமே சம்பாதிக்காத முடியாதபடி பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் எங்களை சுற்றி நின்று கொடுத்துட்டே இருந்தேன். ஆனால் கடைசியில் எங்கள் வீட்டை மீட்கிறதுக்கு நீயே பணம் கொடுத்த பார்த்தியா? இதுதான் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறது. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்கணும். ஆனால் தப்பு செஞ்ச உன்னாலேயே இன்னைக்கு நீயே தண்டனையை அனுபவிச்சிட்ட பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டமும் செய்கிறாங்க முத்துவும் மீனாவும். அண்ணாமலையும் விஜயாவை பார்த்து முறைக்க, இப்படிப்பட்ட ஒருத்தி தான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவை பார்த்து திட்ட விஜயாவுக்கும் ரொம்ப அவமானமாக போயிடுது. சிந்தாமணி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்ன சிந்தாமணி அப்படி இப்படின்னுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் வந்துடுவாங்க, போலீஸ் கைது பண்ணி கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன் அப்படின்னு முத்துவை பார்த்து முறைக்க, நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு சாதாரணமாக நீ வெளியே இருந்துட்டு நாங்கள் விட்டுருவோமா? உன் மூலமாக பணம் கிடைக்கணும்னு சின்ன ட்ராமா போட்டோம். ஆனால் செஞ்ச தப்புக்கு தண்டனை இது கிடையாதே. செஞ்ச தப்புக்கான தண்டனை ஸ்டேஷனில் தான் கிடைக்கும். நீ கூட்டாளியோடு சேர்ந்து மொத்தமாக மாட்டிக்கிட்ட. எங்ககிட்ட மட்டும் இல்லை, ஏதாவது எங்களை மாதிரி பணத்தை இழந்த நிறைய பேர் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டை இழந்தவங்க, பணத்தை இழந்தவங்கன்னு எல்லாருமே உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு நீ வெளியவே வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க சிந்தாமணிக்கிட்ட. சிந்தாமணியை கைது பண்ணி போலீஸ் அங்கேருந்து இழுத்துட்டு போக ஃபினான்சியரை பார்க்குறாங்க. என்ன காரணத்துக்காக இவ்வளோ பெரிய ட்ராமா போட்டியோ தெரியாது. ஆனால் நீ உழைப்புக்கு மீறின பணத்தை அதிகமாக வாங்கும்போது அதுக்கான தண்டனையுமே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு முத்து ஃபினான்சியரை பார்த்து திட்டி வெளியே விரட்டி விடவும் செய்கிறாங்க. இந்த வீட்டோட பொறுப்பு இப்போது இங்கே முத்து மீனாவால் திரும்பவும் வந்துட்டு கிடைக்கவும் செய்யுது. கொடுங்க அந்த பத்திரத்தை, நான் கொண்டு பத்திரமா வைக்கிறேன்னு அண்ணாமலை கையில் இருக்க பத்திரத்தை இங்கே விஜயா பிடுங்கும்போது உடனே அண்ணாமலை விஜயாவை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு விடு அந்த பத்திரத்தைன்னு கோவமாக திட்டிட்டு கையில் இருக்க பத்திரத்தை பிடுங்குறாங்க அண்ணாமலையும். இந்த பத்திரம் இனி முத்து, மீனா, அப்புறம் ரவி, ஸ்ருதின்னு இவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இந்த வீட்டுக்கான எந்த விதமான தொடர்பும் உனக்கு இனிமேலும் இல்லை. உங்கள் அப்பா கொடுத்த வீடு மட்டும்தான் இனி உனக்கு. இந்த வீடு பசங்களுக்கானது. அதுவும் பசங்கன்னு சொன்னது முத்துவையும் ரவியையும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாத்திரத்தோடு உள்ளே போகிறாங்க. விஜயாவோ இங்கே என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. இந்த வீடு திரும்ப கிடைச்சும் தனக்கு அது திரும்ப கிடைக்கலன்ற வருத்தம் எங்கள் விஜயாவுக்கு இருக்குது. ஆனால் கடைசி நிமிஷத்தில் முத்து, மீனா இவங்க கண்டுபிடிச்ச அந்த வேலை
வேலையால் அதுவும் மீனா கொடுத்த ஐடியாவால் தான் இதெல்லாம் நடந்தது சொல்லிட்டு முத்து மீனாவை தூக்கிக்கிட்டு சுத்தமும் செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படவும் செய்கிறாங்க. இங்கே மனோஜ் தான் எல்லாமே இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் நிற்கவும் செய்கிறாங்க.